ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் வடை செய்ய போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் வடை செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண ஒரு கேரட், பொடியாக கட் பண்ண குடமிளகா 1. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலை வச்சு பொடியாக கட் பண்ண கோஸை சேர்த்து, பொடியாக கட் பண்ண குடமிளகாவையும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து, கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து, 3/4 டீஸ்பூன் தனி மிளகாயத்தூள் சேர்த்து, 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சால்ட்டு மிளகாய்த்தூள் எல்லாம் வெஜிடபிள் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்து, கூடவே 1/4 கப் மைதா மாவு சேர்த்து, மாவுக்கு நடுவில் சின்னதாக குழி செஞ்சு அரை குழிக்கு 2 அளவு எண்ணெயை சூடுபடுத்தி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ஓரங்கள் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குங்க, பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து வடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க, லைட்டாக சேர்த்தாலே போதும். கடைசியாக அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, கொஞ்சமாக கடல மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வெஜிடபிளில் மாவு பத்தலைன்னா கூட கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் வடை பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் மாவை வடையாக தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடையாக சேர்த்ததும் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ நம்ம வடை சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான வெஜிடபிள் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடணும், டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்க வெஜிடபிள் சாப்பிடலன்னா இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. இந்த டிஃப்ரெண்டான வடை ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.